லைவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மதராசி அப்படின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், அதே போல் டைரக்ஷன் வந்து பார்த்தோங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ், மியூசிக் வந்து பார்த்தோங்கன்னா அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு படத்துலேயும் வந்து ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்களும் இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மதராசி படத்தில் பார்த்தோன்னா ஒரு டெரரிஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதாவது துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. அது என்ஐஏ வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த நிலையில தான் வந்து பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் ஒரு யதார்த்தமாக வந்து அந்த என்ஐஏ உள்ள வந்து வராரு. சிவகார்த்திகேயனை வச்சு அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து முடிவு பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோங்கன்னா மத சண்டை, ஜாதி சண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ துப்பாக்கி கலாச்சாரம் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய வந்து மத சண்டை, ஜாதி சண்டைகள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஐஏ ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை எப்படியாவது ஒழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக போராடி வந்து அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர் பார்த்தோங்க அப்படின்னா கொஞ்சம் மென்டல் மாதிரி இருப்பார். அவர் என்ன விஷயங்கள் அப்படின்னா அவருடைய குடும்பம் வந்து பார்த்தோங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து போகும். வழியில் வந்து பைபாஸில் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா சின்ன பையனாக இருப்பார் சிவகார்த்திகேயனை. பார்க்கும்போது வந்து அவர் அப்போ தான் வந்துட்டு இருப்பார். திடீர்னு வந்து ஒரு லாரி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மேலே மோதி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அந்த வண்டி மேலே இதுவாகிட்டு அவங்க அந்த குடும்பத்தை அதாவது அவருடைய குடும்பத்தை பார்த்தோன்னே மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்ச்சி ஆகிடும். அதுலேருந்து கொஞ்சம் மென்டல் டிசப்பாயிண்ட்லேயே வந்து இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பார். இருந்தாலும் அடிபட்டவங்களை யாரை பார்த்தாலும் ஒன்று அப்பா இல்லை அம்மா இல்லை தாத்தா பெரியம்மா பெரியப்பா அப்படின்றது தான் வந்து அவருக்கு வந்து ஞாபகமே வரும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவரை தான் வந்து என்ஐஏ வந்து பயன்படுத்துது. இந்த என்ஐஏ பயன்படுத்தும் போது வந்து பார்த்தோங்கன்னா இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை சிவகார்த்திகேயன் போயிட்டு தடுத்தாரா இல்லையா அப்படின்னு தான் வந்து இந்த படத்தினுடைய மொத்த கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஃபைட்டு தாங்க. வெறும் துப்பாக்கி சூடு ஃபைட்டு தான், வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடுவில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காதல் சீனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயனோட ஃபைட் சீன் அது மாதிரிலாம் இருக்கும். அதே போல் அனிருத் மியூசிக் வந்து பார்த்தோன்னா ஓகே, மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் பெரிய சாங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாங்ஸ்லாம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து பரவாயில்ல. ஆனால் என்ன ஒன்று 2 மணி நேரம் 48 நிமிஷம் இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்டன்றதால இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபைட்டு, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஃபைட்டு தான், வெறும் துப்பாக்கி சூடு தான். அதனாலே மக்கள் வந்து ரொம்ப டிசப்பாயின்டாக இருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணலாம். நன்றி.